ஆதியாகமம் 31:3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். செய்தியின் தலைப்பு, நீ திரும்பிப்போ. நீ திரும்பிப்போ, யூ கோ பேக். யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரின்றைக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். யாக்கோபுடைய அண்ணன் பேர் யார்? என்னது? ஏசா. கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்கிறாரு, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. எதுக்கு அந்த இடத்துக்கு போனான்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறார்? நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. உன் பிதாவுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். இந்த காலைவெளியில் சொல்கிறார், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த சொல்லலை. நீ இருக்கிற இடம் இது இல்லை. அல்லேலூயா. அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது வேறு இடம். ஆனால் நம்ம இருக்கிற இடம் வேறு இடத்துல இருக்கிறோம். நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். யாக்கோப்புக்கு சொன்ன வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போ இருக்கிற இடம் உண்டு இல்லை. திருப்பியும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இப்போ நீ வாழ்கிற இடம் உண்டு இல்லை. உன்னுடைய பிதாவுடைய தேசத்திற்கும் உன்னுடைய இனத்தார் அண்டைக்கும் நீ திரும்பி போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இருக்கிற இடம் உனக்கு ஆசீர்வாதமான இடம் இல்லை. நீ மறுபடியும் கானானுக்கு போகணும். எங்கே போகணும்? ஏன்னா கானான்லேருந்து அவன் வெளியில் வந்துட்டான். கர்த்தர் சொல்றார், நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். நான் உன்னுடனே கூட இருப்பேன். நம்ம இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை பார்த்துன்னு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு எதுவும் நடக்கலை. கர்த்தர் உனக்கு தான் பேசுகிறார் இன்றைக்கி. நீ திரும்பி போக வேண்டிய இடத்துக்கு போகணும். கானானில் மட்டும்தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். தகப்பனுடைய வீட்டில் மட்டும்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மாமனார் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. தப்பாக எடுத்துக்காதீங்க. மாமனாரை பற்றி தப்பாக பேசுகிறேன், மாமியாரை பற்றி. நான் வேதத்தில் இருக்கிறத பேசுகிறேன். தகப்பனார் வீட்டில் மட்டும்தான் உனக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் தட்டி சொன்னேன், தகப்பன் தேசத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஏசப்பா கிட்ட மட்டும்தான் ஆசீர்வாதம். நீ வேறு எங்கே இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. திரும்பி போ, நீ திரும்பி போ. 20 வருஷம் இருந்துட்டான். பின்னணி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈசாக்குக்கு வயசாகுது. ரெபேக்காவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? நான் ஆசீர்வதிச்சுட்டு, எனக்கு நல்ல ருசியாக சமைச்சு போடுங்க, ஆசீர்வதிச்சுட்டு நான் கொடுத்துட்றேன். அம்மாவுக்கு காதலை கேட்டவுடனே யார் மேலே பாசம் அதிகம்? பெரிய பையன் மேலே பாசம் இல்லை, இளையவன் மேலே பாசம் அதிகம். போய் அடித்து எத்துணுவான்னொடனே அவன் அடித்து எத்துன்னு வந்துட்டான். அப்போயும் அவனுக்கு டவுட்டு, அம்மா எப்படின்னு. சாபம் என் மேலே. சாபத்தை நான் சில சகோதரிகள் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அவனை ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதை ஏசா கேட்குறான். 27 வாசிக்கிறீங்க. 27:41 வாசிங்க. 27 வாசிங்க. 41 யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இவர் இங்கே பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டில் என்ன பிரமாணம்னா, முதலாவது பிறக்கிற குழந்தைக்கு தான் ஆசீர்வாதம். இன்றைக்கி 8 பிறந்தாலும் 8ஆவதும் கேஸு போடுது. எதுக்கு? சொத்து மேலே பங்கு வேணும். இன்றைக்கி பொண்ணுக்கும், லேடிஸ்லாம் என்னை திட்டாதீங்க, இன்றைக்கி இருக்கிற சட்டத்தை சொன்னேன். போய் கேஸை போட்டு எனக்கு சொத்து. ஆனால் அன்றைக்கி என்ன பிரமாணம்? தலைச்சம் பிள்ளைக்கு மட்டும்தான் சேஷ புத்திர பாகம் உண்டு. மொத்த சொத்தம் யார்கிட்ட இருக்கும்? முதலாவது பையன்கிட்ட தான். அவர் ஆசீர்வதிக்க கூப்பிட்டது யாரை? ஏசாவை கூப்பிட்றாரு. அம்மாவுடைய அருளால் 2ஆவது இருக்கிறவர் போய் எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டார். அதனால தான் 41 போட்டிருக்கு, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்து நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனானுக்காக. இப்போ பின்னணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அண்ணன் வந்து உன்னை கொலை பண்ணிடுவான், நீ போயிட்டு யாருக்கிட்ட இருந்து மாமா வீட்டில் போய் லாபான் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து அதுக்குள்ளே இவன் கோபம் தணிந்திடும். ரெபேக்காளுடைய அண்ணன் வீடு. தலைவரும் ஓடி போயிடுறாரு. இப்போ எங்கே இருக்கிறாரு? லாபான் வீட்டில். லாபான் வீட்டில் இருக்கும்போது தான் கர்த்தர் பேசுகிறாரு. இங்கே மாமனார் கொடுமை, இங்கே என்ன கொடுமை? மாமனார் கொடுமை. மாமாவுடைய பையன் என்ன சொல்கிறான்? யாக்கோபை பார்த்து, நீ வந்ததுலேருந்து யார் சொத்தை அழிச்சுன்னு இருக்கிற? எங்கள் அப்பா சொத்தை, எங்கள் செல்வத்தை எல்லாம் நீ தான் சாப்பிட்ற அப்படின்னு முகம் நாடி வேறுபடும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோப்புக்கு வருது. நீ உன் பிதாவுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் அண்டைக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. தாய் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான். வாங்கிட்டு ஓடோடி எங்கே வந்து ஒடுங்கிட்டான்? மாமா வீட்டில் வந்துட்டான். அங்கே என்ன நடந்தது? ரெண்டாவது பொண்ணை பிடிச்ச உடனே கல்யாணம் பண்ணோடனே இருட்டில் ரெண்டாவது பொண்ணை மாற்றி கல்யாணம் பண்ணியே வச்சிடுறாங்க. ஆனால் இவன் பார்த்தது அப்புறம் 7 வருஷம் அவர்கிட்டே வேலையை சேர்ந்த பிறகு முதல் பொண்ணையும் லேயாள் ராகேல், லேயாள் ராகேல் 2 பேருக்கும் அவங்க குடும்பமாய் அங்கே வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இவ்வளோ 2 பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்த அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பாவுடைய மகன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பாவுடைய மொத்த செல்வத்தையும் யார் சாப்பிட்றீங்க? நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. இத்தனைக்கும் அவங்க தங்கைமார்கள். திருப்பியும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. உன் கானானுக்கு போனால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து மாமியார் மாமனார் வீட்டை விட்டு போயிடாதீங்க. இந்த மெசேஜை கேட்டோன்னு நீங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் நான் முடிக்கும் போது நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்க வேண்டிய பொசிஷனில் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கானானில் இருக்க வேண்டிய ஜாதி. ஆனால் இப்போ எங்கே இருக்கிறான் அவன்? பயந்து போய். எப்படி இருக்கிறான்? பயந்து போய் தானே போகிறான். உயிருக்கு பயந்து தான் எங்கே போயிருக்கிறான்? மாமா வீட்டுக்கு போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பயந்து போய் சில இடத்துல அப்படியே இருக்கிறோம். உண்மையாக இல்லையா? நிறைய பேர் உங்களுடைய லைஃப் அப்படியே கண்ணை மூடி பாருங்கள், பயந்து போய் எங்கேயுமே மூவ் பண்ணாமல் அதே இடத்துல இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? ஒன்று உயிர் பயம், இல்லைனா பண பயம், இல்லைனா செல்வத்தில் பயம், இல்லைனா வியாதி வந்துடுமோன்னு ஒரு பயம். நம்முடைய பொசிஷனை விட்டு நகரவே மாற்றோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். இப்போ இவனுக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனு? யாக்கோபுக்கு மாமா வீடு ஒரு பாதுகாப்பு. ஏசா வந்து என்ன அட்டாக் பண்ண மாட்டான்னு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. 2 விஷயங்கள் மட்டும்தான் அவன் செய்கிறான். எந்தெந்த விஷயத்துலேருந்து கர்த்தர் அவனை திரும்பி போக சொல்கிறார்? 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போனான். அல்லேலூயா. எதிலிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து. நான் மறுபடியும் என் மெசேஜில் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாருக்குமே அடிமையாக இருக்காங்க ஏசப்பாவை தவிர. அல்லேலூயா. யாருக்கும் நான் அடிமை அல்ல ஏசப்பாவை தவிர. இந்த வார்த்தை உங்கள் வாழியில் இருக்கணும். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் மரியாதையை கொடுக்கணும். ஆனால் அடிமையாய் யாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அடிமை. வாயை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அடிமை, ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அடிமை. சிலர் மனைவிக்கே அடிமையாக இருக்கிறாங்க, சிலர் கணவனுக்கே. யார் யார் இருக்கீங்களோ சிரிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனைவி சொன்னால் உட்காருவாங்க, மனைவி சொன்னால் எழுந்து நிற்பாங்க. அப்படியே வயசுவாசம் அந்த சைடு என்ன நடக்கும்? அவர் சொன்னால் இவங்க செய்வாங்க, நல்லது. ஆனால் யாருக்கு அடிமையாக இருக்கணும்? அவர் சொல்வதை செய்கிறவர்களாக இருக்கணுமா இல்லையா? யாக்கோபுக்கு வார்த்தை புறப்பட்டு வந்தது, நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் உன்னை தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ திரும்பி உன்னுடைய கானானுக்கு போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவன் இங்கே வந்ததுலேருந்து நிறைய பேர் பார்க்குறோம், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. அவனை பின்னாடி ஃபுல்லாக பார்த்தா அவன் அடிமையாக தான் இருக்கிறான். ஏதோ ஒரு பயத்திலே யார்கிட்ட இருக்கிறான்? லாபான் கிட்ட. ஏன்னா இவர் வந்தது எப்படி வந்தார்? வெறும் கையாக வந்தார். எப்படி வந்தார்? வெறும் கையா. யார் வீட்டுக்கு வந்தார்?
மாமனார் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தது பிடிச்சி போச்சு, அங்கே கல்யாணமும் பண்ணிட்டார் தெரியாமல். இப்போ வெறும் கையாக வந்தால் என்ன பிரச்சனை நம்ம வீட்லேயும்? சொல்லுங்களேன். அப்படியே எல்லாம் நல்லா நேசிக்கிற மாதிரியே பார்க்குறீங்களே. வெறும் கையாக வந்துட்டா ஃபஸ்ட்டு 2 வருஷம் விட்டுருவோம், 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் லைட்டாக சொரிய ஆரம்பிப்போம். நீ எப்படி வந்த சொல்லுங்களேன். அன்றைக்கி 2 சவரம் போடல, இன்றைக்கும் கேட்குறோம். நீ அன்றைக்கி சொன்னது இன்னும் ஐயா தான் கரெக்டாக சொல்லாரு, இன்னும் செய்யலை. அன்றைக்கி நீ பீரோ வாங்கி தரேன்னு இன்றைக்கும் செய்யலை. ஏன்னா லாபான் வீட்டில் இவன் போனது எப்படி? ஓசி சோருக்கு போயிட்டான். நம்ம பாஷையில் சொல்லப்போனால் வந்து உக்காந்துட்டான். நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் நீ ஊழியத்தில் தான் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய அழைப்பை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. தாய் 1000 சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, திரும்பி வந்து சொல்கிறாரு, நீ திரும்பி போ, உன் இனத்தாரண்டைக்கும் உன்னுடைய பிதாவுடைய தேசத்திற்கும் புறப்பட்டு போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். இப்போ என்ன சொல்கிறான் அவன்? அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் சொன்னவனே ஃபஸ்ட்டு அவன் என்ன செய்கிறான்? அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போகிறான். எதுலேருந்து நம்ம திரும்பி போனோம் இன்றைக்கி? நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போனோம். அப்போ தான் உங்களுக்கு கானானில் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. 2 பேர்கிட்ட என்ன சொல்லலாம்? லேயாள்கிட்டையும் ராகேல்கிட்ட என்ன சொல்கிறான்? உங்கள் அப்பாவுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் இயன்ற மட்டும் ஊழியம் செஞ்சிட்டேன் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என்னுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு என்ன பாருங்க, மாமனாருங்க என்ன செஞ்சிருக்கான்னு போட்டிருக்காரு? என்னை வஞ்சித்து 10 முறை சம்பளத்தை மாற்றிருக்கிறார். யார்? மாமனார். ஒரு அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் போயிடணும். எங்கேருந்து வெளியில் போனோம்? அடிமைத்தனத்திலேருந்து திரும்பி போகணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், இல்லை ஒரு வீட்டில் வேலை செய்கிறோம், புலம்பிக்கினே இருப்பாங்க அந்த இடத்த குறித்து. கர்த்தர் சொல்கிறாரு, திரும்பி போ, எந்தெந்த டைரக்ஷனை திருப்பணுமோ திரும்பி போ, அது உன் இடம் இல்லை. அல்லேலூயா. ஒரு இடம் முட்டிக்கினே இருக்குன்னா அந்த இடம் உன் இடம் இல்லை. உனக்கு நியமித்த இடம் அது அல்ல. உனக்கு நியமித்தது கானான். தாய் என்ன சொன்னால், சில காலம் போய் உங்கள் மாமா வீட்டில் ஒளிந்துக்கோள், உங்கள் அண்ணன் உன்னை கொலை பண்ண மாட்டான். ஆனால் இவர் எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாரு? 20 வருஷம் உங்களுடைய வீட்டிலே இருந்தேன். அடுத்து வாசிங்க. 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீங்க. இப்படி பாருங்கள். இப்போ சொல்லுவீங்க, உங்களெல்லாம் கேட்டால் 40 வருஷம் வெடித்து கொட்டின்னு இருக்கிறேன். அவனும் அதான் சொல்லியிருக்கிறான். 20 வருஷம் இருந்தேன், 14 வருஷம் 7 வருஷம் 7 வருஷம் 2 பொண்ணுங்க. அப்படி தான் என் கால்குலேஷன் நினைக்கிறேன். அதனால தான் அவர் வேலை செஞ்சார். 14 வருஷம் அங்கே முடிஞ்சிச்சு. மீதி 6 வருஷம் உன் மந்தைகளை மேய்த்தேன், ஆனாலும் நீ என்னை வஞ்சித்து கொண்டே இருக்கிற. அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போகணும். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போகணும். ஒரு வேளை அவன் 21 வருஷமும் அங்கேயே 21வது வருஷமும் அங்கே இருந்தால் உருப்பட்டுருக்க மாட்டான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதம், இஸ்ரவேல் அவன் ஒரு எத்தந்தான், ஆனால் அவன் மேலே இருந்த ஆசீர்வாதம் தான் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதிலிருந்து வந்த சந்ததியில் தான் ஏசப்பா பிறந்தார். அல்லேலூயா. அதனால் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரணும். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் கேட்டுங்க. மாமா என்ன சொல்கிறாரு? புள்ளி உள்ள குட்டி போட்டாலும் கலப்பு குட்டி போட்டாலும் யாருக்கு சொந்தம்? அது யாருக்கு? யாக்கோபுக்கு. யாக்கோபு தானே மேய்ச்சின்னு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் போடுது. யாருடைய தயவுனால்? தேவனுடைய தயவுனால் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் அவன் அதையும் வந்திச்சு போடுறான், அதையும் தர மாட்டான்.
இன்றைக்கி நம்ம கையிட்டு செய்வோம், இன்னொருத்தன் சாப்பிடுவான். நம்முடைய ப்ரொமோஷனை இன்னொருத்தன் இருக்கா இல்லையா வேலையில் என்ன பண்ணுவானுங்க, நம்ம உழைத்திருப்போம், இன்னொருத்தன் அங்கே மேலே போவான். நான் சொல்கிறேன், அது உனக்குரிய இடம் அல்ல. அல்லேலூயா. அடுத்த அந்த அதிகாரம் கீழெல்லாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மலட்டாக்கிடுவார். எதுவுமே குட்டியும் போடாது, இவன் கடாவையும் தொடவே மாட்டான், அந்த மந்தை வளரவே வளராது. ஏன்னா கர்த்தருடைய சாபம் மேலே இறங்கிடும். அல்லேலூயா. உங்களுக்கு யார் யாரெல்லாம் தடையை பண்ணுறாங்களோ, அடிமைத்தனம் பண்ணுறாங்களோ, அந்த இடத்த விட்டு திரும்பி போயிடுங்க. அல்லேலூயா. இந்த மெசேஜை கரெக்டாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன்னுடைய பொசிஷனை விட்டு வெளியில் வா. எங்கெங்கெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறியோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போகும்பொழுது கானானை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். அல்லேலூயா. புள்ளி உள்ள குட்டியும் கலப்பு குட்டியும் உன்னுடைய சம்பளம்ன்றாரு, போட்டுக்கினே இருக்குது, ஆனால் இவன் தரலை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்த வல்லவர். ஏன்னா ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யார் மேலே இறங்கிடுச்சு? எப்படி ஊழல் பண்ணாலும் ஆசீர்வாதம் யார் மேலே விழுந்துடுச்சு? யாக்கோப்பு மேலே விழுந்துருச்சு. கர்த்தர் அவனை விட மாட்டார். அல்லேலூயா. உன் மேலே விழுந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான். அது 20 வருஷம் ஆனாலும் 21வது வருஷம் உன் கையில் தான். அல்லேலூயா. அடிமையாக 20 வருஷம் இருந்தான், ஆனால் 21வது வருஷத்துலேருந்து கர்த்தர் அவனை செம்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி போகணும். இன்றைக்கு நம்ம அடிமைத்தனத்திலிருந்து திரும்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து திருப்புவார். இது உங்களுக்குரிய இடம் இல்லை. ஒரு நாள் மழைக்கு ஒதுங்கி இருக்கலாம் அவன், ஒருவேளை தாய் சொன்னதுக்காக லாபான் வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது, உன் பொசிஷனை மாற்றணுன்னா நீ அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும். அல்லேலூயா. உன் பொசிஷன் மாறணுன்னா பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் பொசிஷன் மாறணுன்னா நீ அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும், அடிமைத்தனத்திலேருந்து திரும்பணும். லாபான் வீடு கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. இவன் போயிட்டு அங்கே டாராச்சிட்டான். வாய்க்கு ருசியாக சாப்பாடு, ஓசி சோறு, நல்லா இருந்துட்டான். உன்னுடைய இடம் அது அல்ல. உன்னுடைய இடம் அடிமைத்தனத்திலேருந்து புறப்பட்டு வரணும். அப்போ அங்கே பார்க்குறான், இவர் இந்த செய்தி கேட்டவுடனே லாபான் அவரை துரத்திட்டு வந்துடுறாரு. 7 நாள் பிரயாணப்பட்டு அவன் கூடாரம் போட்ட இடத்துல லாபான் அவரை மீட் பண்ணும்போது தான் அந்த 41வது வசனத்தில் அவன் சொல்கிறான், 20 வருஷம் நான் இருந்தேன், இதெல்லாம் பண்ணன்றான். ஆனால் முடியும் பொழுது 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒப்புரவாகிறாங்க. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரணுங்க. நம்ம இதில் சொல்லப்போனால் கம்ஃபர்ட் ஜோன் நமக்குன்னு ஒன்று வச்சுப்போம். இதை விட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். இது எனக்கு கைக்கு அடக்கமாகுதுன்னு, அது உன் இடமே இல்லை. அது உன் இடமே இல்லை. எபிரேயர் 2:14-15 வாசிக்கணும். மரணத்துக்கு அதிகாராகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாருங்க ஆனார்? ஏசப்பா. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரணும் தான் அவர் அடிமையாய் ரூபம் எடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அதான போட்டிருக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அடிமைத்தனத்தில் இருக்காதீங்க. யாருக்கும் பயந்து 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 வாழாதீங்க. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கேன், இதுக்கு பயம் அதுக்கு பயம், அவங்க இது பண்ணுறோங்க இவங்க இது பண்ணுறோங்க, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என் தலையில் இருக்கிற முடி கீழே விழுனா கூட அவர் சொல்லணும். உண்மையா இல்லையா? அவர் சொன்னால் தான் விழும், இல்லைன்னா ஷாம்பு மாற்றி போட்டால் விழும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. லாபானு கொடுத்தது ஒரு டெம்பரரி பிளேஸு. அவன் 20 வருஷம் அங்கே டாரா போட்டான். இப்போ யார் யாரெல்லாம் ஒரே இடத்துல டாரா போட்டுக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறாரு, உன் இடம் அது கிடையாது. கூடாரத்தை போட்டு அங்கே உட்காராத, உன் இடம் அது கிடையாது. நீ கானானுக்கு திரும்பி போக வேண்டும். உன்னுடைய பிதாவுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் அண்டைக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ரோமர் 8:15 வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும்
பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அடிமைத்தனத்தின் ஆவி நம்ம விட்டு எடுத்து போட்டாங்க. அப்போது அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டாவே உங்கள் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. உரிமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி யார் யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ, கர்த்தர் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் எந்த கானானில் எந்த பகுதியில் போய் நான் இருக்கணும், எந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணட்டும். அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வாங்க. அடிமைத்தனத்திலேருந்து திரும்பி போங்க. கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தையில் லாபான் போயிட்டு வரத்துக்குள்ளே என் வீட்டை விட்டு ஓட்டான். அது வரைக்கும் லாபானுக்கு பயந்துக்குன்னு இருந்தான். ஏன்னா வெளியில் போனால் என்ன கிடைக்காது, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது, என் மனைவியை யார் காப்பாற்றா, பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா. தைரியமாய் புறப்பட்டான். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தான். ஒருத்தர் ஒரு வேலையை விட்டு மாற்ற சொல்லுங்களேன், 1000 கதை சொல்லுவோமா இல்லையா? இதை விட்டால் எனக்கு, ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து இருக்கிற திட்டங்கள் வேறு. அல்லேலூயா. யாக்கோபை குறித்த திட்டங்கள் வேறு. நான் தாய்க்கு இருந்த திட்டம் சின்ன மூளை, அண்ணங்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கோ. ஆனால் கர்த்தர் சொல்ல, திருப்பி கானானுக்கு போ, திரும்பி கானானுக்கு போ. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு திருப்பல். 2வது சொல்லி முடிச்சிடுறேன். 2வது எங்கேருந்து திரும்பினானா, ஆதி அன்புக்கு திரும்பினான். எங்கே திரும்பினா? ஃபஸ்ட்டு அடிமைத்தனத்திலிருந்து திரும்பினான். 2வது ஆதி அன்புக்கு. இவன் புறப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? ஏசாவை. ஏசாவுக்கு பயந்து தானே எங்கே வந்திருக்கான்? லாபா மாமா வீட்டில் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது? பிதாவுடைய தேசத்திற்கும் உன்னுடைய இனத்தார் அண்டைக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்போ யாரை 2வது மீட் பண்ணோம்? அவன் ஃபஸ்ட்டு பிரச்சனையை முடிச்சிட்டான். வழியிலே யாரை மீட் பண்ணி முடிச்சிட்டான்? அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துட்டான். இப்போ 2வது உயிர் பயம் அதிகமாக இருக்குது. ஏசா பார்த்தானா என்ன பண்ணுவான்? 20 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் கொலை பண்ணுறது உறுதி. பயத்தோடு வரான். ஆனால் ஆதி அன்புக்கு அவன் திரும்பினான். யார் யாரெல்லாம் ஆதி அன்புக்கு திரும்பணுமோ தயவுசெய்து திரும்பிடுங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட அப்போ இருந்த ஒரு உற்சாகம் இப்போ யார்கிட்டையும் இல்லை. இருக்கா இல்லையா? இல்லை. நம்ம வர்றது சொல்லுங்கள் 4 நாள். ஆனால் எல்லா அற்புதங்களும் எங்கள் வீட்டில் சாத்தான் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பணப்பெட்டி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் எத்தனை நாள் தான் நான் வருவேன்? பக்கத்தில் தட்டி சொல்ல, 4 நாள் தான் நான் வருவேன். ஆதி அன்புக்கு நீ திரும்பலைன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் திருப்பியும் குறைக்கப்படும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த ஒரு பவர் இப்போ இருக்குதுங்க. உண்மையாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டிலே 2 பேர் வரல, நீ எப்படி இன்னொருத்தரை கூப்பிட்டு வருவ? ஆதி அன்புக்கு திரும்புங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஆதி அன்புக்கு திரும்புங்க. ஆதி அன்புக்கு திரும்பும்போது தான் கர்த்தர் கானானை காண செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன பவர், என்ன ஒரு உற்சாகம். பார்க்குறவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லுவோம் ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி. இப்போது சொல்லுங்களேன். இப்போ இல்லை. ஆதி அன்புக்கு திரும்பணும். ஏசா மேலே அவனுக்கு பயம், கொலை பண்ணிடுவான்னு பயம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருது, திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இப்போ கிளம்பிட்டாரு. மாமா கிளம்பினோடனே இவர் எங்கே போகிறாரு? அண்ணனை போய் மீட் பண்ணி ஆதி அன்புக்கு திரும்பிடணுன்னு போகிறார். ஆளை விட்டு பேச வைக்கிறாரு. ஆனால் ஆள் போய் பார்க்கும்போது அவன் எத்தனை பேரோட வரான்? அவன் 400 பேரோட வரான்னு ரிசல்ட் வருது. தலைவர் ஏற்கனவே உயிர் பயம். இப்போ எத்தனை பேர் வரான்? அண்ணங்காரன் 400 பேரோடு வரான். இவர் போகிறது கொஞ்சமான ஆள் தான். அப்பயும் ஒரு பிளான் பண்ணுறான். வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை. 2ஆக பிரிச்சிடுறான். இந்த சைடு பாதி, இந்த சைடு பாதி. முன்னாடி போங்க. ஒன்று அடித்தா கூட இன்னொன்று இருக்கும். நம்மளுக்கு புத்தி அப்படி தானே, ஒன்று அடித்தாலும் இன்னொன்று இருக்கும். ஏன்னா இவன் யார்? இவன் எத்தன். யார்? இவன் ஏமாத்துக்காரன்.
இவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு பாதி லேயால் பாதி பேர் அனுப்புகிறான், பின்னாடி ராகேல் பாதி பேர் அனுப்புகிறான். ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும். நம்ம இப்படியே ஓடி போயிடலாம். நிறைய பேர் நினைப்பல இப்படியே ஓடி போயிடலாம். அவன் அடிச்சா அவங்க சாவட்டும், மீதி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இல்லை, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அவர் சொன்னது தான். நீ போ, உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. இருவரும் யார் சொன்ன வார்த்தைங்க இது? கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். அவன் பயப்படல, ஆனால் விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆதி அன்புக்கு திரும்பி பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆதி அன்புக்கு திரும்புங்க. எதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணீங்களோ திரும்பி அந்த பிரதிஷ்டைக்குள்ளாக வாங்க. பண்ணியிருப்போம்ல, அந்த எல்லா பிரதிஷ்டை பொருத்தனைக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவன் பயப்படவே இல்லை. அந்த இடத்துல போகிறான், அண்ணன் எதிர்க்க வரான், சாவடிச்சிருவானான்னு தெரியும், இருந்தாலும் போகிறான். கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுகுறாங்க. அந்த அடுத்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, இது யார், உன் பையனா உன் மகளா, அதெல்லாம் கேட்டு 2 பேரும் ஒன்று சேருகிறார்கள். அல்லேலூயா. 15 வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசா தன்னிடத்தில் இருக்கிற ஜனத்திற்கு சிலரை உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், எண்ணத்திற்கு ஆண்டவனே, என் கண்களில் உமக்கு தயவு கிடைத்ததை மாத்திரம் போதும். உன் கண்ணில் எனக்கு உயிர் பிச்சை கிடைச்சது போதும். அன்றைய தினம் ஏசா திரும்பி தன் வழியாகவே அவன் வழிக்கே போயிட்டான். அல்லேலூயா. ஆதி அன்புக்கு திரும்பி பாருங்கள். கர்த்தர் அபரிவிதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. 2 விஷயங்கள் அவன் திரும்பினான். ஒன்று, அடிமைத்தனத்திலிருந்து திரும்பினான். 2வது, ஆதி அன்புக்கு. ஏசா கண்டிப்பாக இவனை எதனா பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணிக்கலை. ஒருவேளை அந்த வார்த்தையை அவன் கேட்காமல் இருந்திருந்தானா திருப்பியும் எங்கே இருந்திருப்பான்? லாபான் வீட்டில். அதே தான் பிரச்சனை, அதே ப்ராப்ளம். இன்றைக்கி நிறைய பேர் ப்ராப்ளத்தை அதிகமாக பேசுகிறோம், ஆனால் கர்த்தர் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஏசப்பா சொல்யூஷன் கொடுக்குறவர். அல்லேலூயா. உங்களுக்கு பதிலை கொடுக்குற தேவன், விடையை கொடுக்குற தேவன். ஆனால் நம்ம என்றைக்குமே எதை பற்றி பேசுகிறோம்? ப்ராப்ளம், இந்த பிரச்சனையை காட்டிலும் அவர் பெரியவர். அதான் ஃப்ரைடே நாங்கள் ஆராய்ச்சோம். பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். அல்லேலூயா. அதனால் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். ஏசாவுடைய மனசில் யாருங்க பேசுனது? ரெபேக்காலும் பேசல, ஈசாக்கும் பேசல. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே யாருக்கும் தெரியாது. யார் பேசுனா? கர்த்தர் பேசினார். ஏன்னா அவன் மேலே ஆசீர்வாதம் இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஒருத்தர் மேலேயும் ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் மேலேயும் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற இடம் தப்பான இடம். நான் ஒரு பிக்சர் பார்த்தேன் போன வாரத்தில். ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் பாழடைஞ்ச ஒரு வீட்டில் இருக்குது. அது அங்கே இருக்க வேண்டிய அவசியம், அதோடைய மகிமை அங்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. 1.5 கோடி ரூபாய் கார், ஒரு பாழடைஞ்ச ஒரு காக்காலாம் இதெல்லாம் அசிங்கம் பண்ணி ஒரு இடத்துல இருக்குது. அதோடைய இடம் அது கிடையாது. அது இருக்க வேண்டிய இடம் ரோட்டில் நின்றுதுன்னா அதோடைய மகிமை வேறு. உங்களுடைய மகிமை நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் யாக்கோபை போல. அல்லேலூயா. உன்னுடைய இடத்தை விட்டு திரும்பி போ. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடத்தை விட்டு திரும்பி போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். சில இடத்துல ரொம்ப நேரம் அதே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் மங்கி போயிடுவீங்க. உண்மையா இல்லையா? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தால் நம்மளை சீண்டுவாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லை? என்ன சொல்லியிருக்கிறாங்க? எப்பயோ ஒரு வாட்டி முகத்தை காட்டிட்டு போங்க, உங்கள் தங்கத்தட்டில் வச்சு வரவேற்பாங்க. ஒரு வீட்டுக்கு தொடர்ந்து டெய்லி 4 ஹவர் 5 ஹவர் போய் உட்காருங்க, உங்களுக்கு மதிப்பங்க, உங்கள் மதிப்பங்க தெரியாது. கரெக்டாக சொன்னார். போயிட்டு விசிட்டர்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டிய இடத்தை நீங்கள் பாருங்கள். யாக்கோபுக்கு ரெபேக்கா சொன்னது கொஞ்சம் சில நாட்கள் சொன்னான். இவர் சில நாட்கள் 20 வருஷம் ஆக்கிட்டார். அல்லேலூயா. வருடங்கள் ஓடி போகும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவனுடைய தப்புனால தான் அவன் வளர்ச்சி தடைப்பட்டது. நம்முடைய வளர்ச்சிக்கு தடை நானே தான். நீங்களே சொல்லுங்க, என் வளர்ச்சிக்கு தடை நானே தான். அல்லேலூயா.
உன்னுடைய வளர்ச்சியை பொட்டென்ஷியலை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதை உருவாக்குறதும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதும் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ரெண்டே விஷயம் தான், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வரணும், ரெண்டாவது ஆதி அன்புக்கு திரும்பணும். யார் யாரெல்லாம் ஆதியில் ஞானஸ்தானம் எடுத்து அப்போ இருந்த அந்த ஒரு உற்சாகம், அபிஷேகம், வல்லமையாக ஜெபம் பண்ணுறது எல்லாத்துக்கும் திரும்பி வாங்க. அல்லேலூயா. இது ரெண்டுத்தையும் செய்யும் பொழுது திரும்பவும் கானானை கண்டான். திரும்பவும் கானானை கண்டான். அவன் கனவுல கூட நினைக்கல, நம்ம மாமா வீட்லேயே ஆட்டியம் மாட்டியம் மேய்ச்சிட்டு செத்து போய்டுவோம்னு நினச்ச யாக்கோபை கர்த்தர் மறுபடியும் திரும்பவும் கானானை கண்டான். அந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 17 வாசிப்போம். தான் பதான் ஆறாமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்துக்கு போக புறப்பட்டான். எங்கெங்கே வந்திருக்கிறான் இப்போது? கானான் தேசம். ஏன்னா 2 இடத்துலேருந்து அவன் திரும்பிட்டான். ஒன்று அடிமைத்தனத்திலேருந்து திரும்பினா, ரெண்டாவது ஆதி அன்புக்கு திரும்பும்போது தான் உங்களுக்கு கானான் மறுபடியும் சுதந்திரிக்க முடியும். அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் போது தகப்பனாரை மீட் பண்ணுறான். யாரை? ஈசாக்கை போய் மீட் பண்ணுறான். அவன் நினைக்கல கடைசி வரைக்கும் என் அப்பாவை நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு பயத்தில் இருந்தவனுக்கு கர்த்தர் சொல்லார், கானானை காண செய்த தேவன் ஆண்டவனை முன் நீ காண்பாய். அல்லேலூயா. இன்றைய நாளில் கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, உன் அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. ஆதியாகமம் அந்த 33:17 நம்ம வாசித்தோம். ஃபுல்லாகவே அதுதான் என்னது? அடிமைத்தனத்திலிருந்து அவன் புறப்பட்டு வந்தபோது கானானை கர்த்தர் சுதந்திரிக்க செய்த தேவன். அல்லேலூயா. கானானை கர்த்தர் காண செய்த தேவன். கானானிலிருந்து கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு நடப்பிக்க வல்லமை உள்ளவர். எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுக்க வல்லமை உள்ள உங்களுடைய எல்லா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வரப்போகிறோம். இங்கே பாருங்கள், எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்பா, நான் எதெல்லாம் திரும்பி வரணுமோ நான் அதிலேருந்து நான் வெளியில் வரேன் ராஜா. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாருங்க. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். எனக்குரிய ஆசீர்வாதம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஆயிற்று. ஆனால் அதை நான் பெற்றுக்கொள்ள தாமதமாக இருக்குது. அல்லேலூயா. மேலே இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் நம்ம இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. அல்லேலூயா. நீ திரும்பி போகணும். யூ கோ பேக். ஆண்டவர்கிட்ட திரும்பி ஆதி அன்புக்கு போங்க. உங்களை ரட்சித்து என்னைக்கு கூட்டி சேர்த்தாரோ அதே அன்புக்கு மறுபடியும் போங்க. அப்பா, என்னை ரட்சித்து நீங்கள் தானே அரவணைத்தீங்க. எத்தனை வருடங்களாய் விசுவாசியாக இருப்பது முக்கியமல்ல, அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவர் பேசுகிற மனிதராய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவன்னா அதான் முக்கியம். அவர் உங்களோடு பேசுகிற மக்களாக இருக்கணும். யாக்கோபு ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல ரொம்ப நாள் தங்கி ரொம்ப நாள் இருந்து நம்முடைய காரியங்களை ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் சொல்லார், மறுபடியும் திரும்பி போ. உன்னுடைய கானான் உன் கண்களில் காணோம். திரும்பி கானானை கண்டடைந்தான். அல்லேலூயா. எத்தனை ஒரு பாக்கியம். உங்கள் கையில் எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், தரித்திரனாய் நம்மை அழைக்கலை. அல்லேலூயா. தரித்திரனாய் நம்மை அழைக்கலை. அவர் எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்துருக்கிறார். அதான் 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து கொடுத்துக்கிறாரு. புதைச்சி வச்சினா அது வராது. அல்லேலூயா. அதை உபயோகப்படுத்த கர்த்தர் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாரையும் உயர்த்த வல்லவர்.